Beloved, greetings to all of you in the name of our Lord Jesus Christ. இன்றைய சிந்தனைக்கு விலகாத கிருபை. பிரியமானவர்களே, இவ்வளவு காலமாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையால் தானே. சங்கீதக்காரன் 89:1 இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். ஆமேன். I will sing of the loving devotion of the Lord forever. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாது உன் கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாது உன் கிருபை. பிரியமானவர்களே, நாம் கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிதான காரியங்களையும் நன்மைகளையும் அவர் நமக்கு செய்திருப்பார் என்பது நமக்கு புரியும். குறிப்பாக பலவீனத்திலே பலன், ஆபத்திலிருந்து பாதுகாப்பு, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் நம்மை கரம் பிடித்து ஆறுதல் சொல்லி வழி நடத்தி வந்தவர். பலவீனத்திலே பலன், சுகவீனத்திலே சுகம் மற்றும் நமக்கு தேவையான திருமண காரியங்கள், பிள்ளை வரங்கள், கல்வி, வேலை, வியாபாரம் இவை போன்ற காரியங்களெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்து வந்திருக்கிறாரே, அது அவருடைய கிருபையில் தானே. காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் எல்லாரும் உன்னதமானவரின் மறைவில் இருப்பவர்கள். ஆகையால் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம். உன்னதரின் மறைவில், வல்லவரின் நிழலில் நிலைத்து நிற்கும் கொடி நான், கனி தருவேன் நிதம் நான். என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. ஆமென். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. ஆமென். Thank you.